ஐயா மாநில தலைவர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு கொண்டாடுறாங்க சார். பார்க்க சொல்லு ஓகே சொல்லு எடுத்துட்டு ஓகே சொல்லு சார். ஓகே சார். ஓகே சார், வாங்கிங்க சார். சார் அப்படி பாருங்க சார், பாருங்க சார். மேம் போட்டு அப்படியே பாருங்க மேம். மேம் ஒரு செகண்ட் மேம். இந்த அளவுக்கு சிறப்பாக இத்தனை பேரையும் ஒன்று கூட்டி இந்த விழாவை நடத்துறது ஒரு சிறப்பான விஷயம். அதனால முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம விழா நாயகர்கள் நமது இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். முன்னெல்லாம் கல்வி நிறைவு என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஐயோ இவ்வளோ நாள் நம்ம கூட ஒர்க் பண்ணாங்க, இப்போ ரிட்டையர் ஆகி போகிறாங்க. இப்போ நம்மளுக்கும் வருத்தம் இல்லை, அவங்களுக்கும் வருத்தம் இல்லை, எல்லாருமே சந்தோஷமான மனநிலையில் இருக்கும். காரணம் நம்மளுடைய பணி சுவை. அதெல்லாம் காலம் நடத்தணும், அதோட நம்ம கதவை. இப்போ பசங்க ஹோம் ஒர்க் செய்யறோம் இல்லை, டீச்சர்ஸ்லாம் ஹோம் ஒர்க்கு, ஸ்கூல் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே அதிகமாக இருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தா ரிட்டையர் ஆன மாதிரியே தெரியல, யாரை பார்த்தாம அவ்வளோ ஒர்க்கு இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 வருஷம் செய்ய சொன்னா கூட செய்வாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பணி ஓய்வு என்பது சந்தோஷமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா உழைச்சதெல்லாம் போதும். இனி இந்த வந்து ஒரு இறைவன் அவர்களுக்கு நிறைவான சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தருமாறு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இருவருக்கும் மற்ற ஆசிரியர்கள், நமது சங்கத்தில் இருக்கின்ற மற்ற பணி ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சவேரியார் அறநிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். இந்த ஒரு நல்ல மாலை வேளையில், நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலையில் உங்கள் நடுவில் நான் இப்பொழுது பேசுவதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த ஜேஎஸ்ஆர் கூட்டணி வட்டார பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் இங்கு நிற்பதற்கு காரணம் எங்கள் தலைமை ஆசிரியர் திரு எஸ் அந்தோணி பட்டதாரி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு விக்டர் லாரன்ஸ் அவர்கள் மற்றும் உள்ள அனைத்து பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கும் எங்களது ஜெபங்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிறோம். நிர்வாகத்தில் கிடைத்த மிகப்பெரிய கல்வி செல்வங்கள் என்று கூறலாம். அவர்கள் பணி நிறைவு பெறுவது எங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அவர்கள் நல்ல முறையில் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற வேண்டும், சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று கூறி இரு கரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷமும் கிடையாது, பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுத்ததில் இவ்வளோ பேர் நம்ம ஒரு உயரதிகாரிகளாக போயிருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அதற்போல் நிறைய மாணவர்களை ஏடிகளாக பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட ஆயுளோ நல்ல உடல் நலமோ பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது ஜேஎஸ்ஆர் கூட்டணியோட மாநில செயலாளர் ஐயா அவர்களுக்கு முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வட்டார செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் விழா நாயகர் நாயகிகளுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணிக்கு அர்ப்பணின்னு சொன்னாங்க அப்போது. ஆனால் இப்போ நாம் ஆசிரியர் பணி அவ்வளோ ஒரு சங்கடமான பணியாக இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ வேலை, அவ்வளோ டென்ஷனு,
அது மிஸ்ல ஏற்று மிஸ்ல ஏற்று அந்த மாதிரி பயங்கர ப்ரெஷராக இருக்குது. முன்னாடிலாம் எப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு எப்போ வீட்டுக்கு வருவோம்னாலே கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து எப்படா ரிட்டையர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் இப்போது இந்த வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கும் கடவுளை வேண்டிக் கொண்டு அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நலனுக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்தனை வாய்ப்பு கொடுத்தோம்னு நன்றி. ஓய்வு பெற்றோன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக இருங்க. இருந்தாலும் கூட கடவுள் இறைவன் உங்களோடு கூட இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்படியாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த நேரத்தில் கூட இந்த வாய்ப்பு கொடுத்த பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபஸ்ட்டு டைம் சயின்ஸ் மிஸ்க்காக வந்திருக்கேன். நிஜமாலுமே 2 ஆண்டுகள் தான் அவங்களோட பழகியிருக்கோம். எல்லாத்துலேயும் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க. நாங்கள் இன்னும் சொல்லிகிட்டு இருக்கோம், நான் ஒன்று முடிகிற வரல இன்னும் 2-3 வருஷம் வந்து செஞ்சுட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி. பசங்களையும் நிறைய ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டு மாற்றிருக்காங்க, கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இன்னமும் ஆர்வமாக துடிப்பாக எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்கள பற்றி சொல்கிறேன். தெரியாதவங்க நிறைய பேர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் பற்றி தெரியாததால நான் சொல்லலை. மற்றபடி அறிவியல் ஆசிரியர் மிகச்சிறந்த பட்டதாரி ஆசிரியர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமே. பணி நிறைவு பெறும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த பணி நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஸ்கூல் மாதிரி தெரியாது, பெரிய ஒரு ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்கும் அப்பியரன்ஸ். அப்படி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்தார். அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இந்த கழிப்பிடம், மாணவருடைய கழிப்பிடங்கள் இவற்றையெல்லாம் கூட வந்து அழகாக அதை வந்து ஆள் வச்சு சுத்தப்பட்டோம். நிறைய கூட தன்னுடைய அவர் சொல்லுவார், நிறைய பாக்கெட்டில் போயிட்டே இருக்கு அப்படின்னு. எதுவும் வந்து ஸ்கூலில் வந்து எதுவுமே கிடையாது. அவர் தான் வந்து எல்லாம் அவருடைய பாக்கெட்டில் தான் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஜேஎஸ்ஆர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் வந்து டொமினிக் பிரதர் பக்கத்தில் உட்காந்து இவருக்கு டொமினிக் பிரதர் இவரை பற்றி எனக்கு தெரியுமா? நிறைய பேர் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு தான் நான் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்ச சொத்தில் இருந்து அங்கேயே இருந்தது பழக்கம். அதனால் நிறைய ஆசிரியர்கள் எனக்கு தெரியாது. டிபைட் பவர் அவுட் ஆஃப் மீலர் ஒரு எம்எல்ஏ பவர் வந்து அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இல்லாமல் இருந்தாக்கா அவர் அப்படி இருக்க முடியாது. அவர் சொல்லியிருக்கார் நிறைய முறை வந்து அவர் எப்படியெல்லாம் வந்து இருந்தோம் பாதி தவறி இருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம். அவரும் வந்து இந்த பள்ளிக்கூடங்களுக்காக அற்புதமாக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. நான் போய் பார்த்ததில்ல, சொல்லி கேள்விப்பட்டிருக்க அவங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய அனைவர் சார்பாகவும் எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் சிறப்பாக அவருக்கு ஒரு நன்றியையும் ஒரு பாராட்டுதலையும் கடவுள் அவருக்கு அளவில்லா ஆண்டு நம்முடைய ஜேஎஸ்ஆர் ஆசிரியர் நான் நன்றியுரை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஆசிரியர் சார்பாக அவருக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பணிதேவி பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள திரு சண்முகம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய திரு எம்டி செந்தில்குமார் அவர்களே, மாநில தலைவர் திருமதி வி கலைச்செல்வி அவர்களே மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இந்த பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து நம்முடைய இயக்கத்திற்கு பெருமை சேர்த்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மாநில அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கம் தொடர்ந்து செயல்படும். இன்னும் நம்முடைய மாநில அமைப்பில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தும் இந்தாண்ட விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நிறைய வந்து இணைந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று கருத்து இருக்கிறார்கள். அதை மாநில பொதுச் செயலாளர் முறையில் உங்களுக்கு தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வந்தவர்கள் அனைவருக்குமே வந்து சிறப்பான முறையில் இந்த இயக்கத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிறீர்கள் என்று கூறி நன்றியை கூறிக்கொள்கிறேன். சார் வந்து முதல்ல கேட்டார், அவருக்கு முதல்ல ஆதரவு கொடுத்து இன்னைக்கு கடைசி வரைக்கும் நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து வேறு சில பேர் வருவாங்க, வசூல் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. சாரை பொறுத்த வரைக்கும் அந்த இது கிடையாது.
எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார் என்கிட்ட அப்படின்னு சொல்லி கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவாரு. அந்த வரைக்கும் பெருமைப்படுறேன். என்னை அந்த விஷயத்தில் கடைசியாக ஓய்வு பெறும் நேரத்தில் என்னை கூப்பிட்டு கௌரவிக்கணும்னு சொல்லி சார் வந்து இந்த நேரத்தில் கூப்பிட்டு பெருமைப்படுத்தியதுக்கு நன்றியோடு நான் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். என்னை அழைத்து கௌரவப்படுத்தியதுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நாளிலே ஜேஎஸ்ஆர் கூட்டணியிலிருந்து ரிட்டையர்டான ஆசிரியர்கள் அனைவரையும் அழைத்து இந்த ஒரு பாராட்டு விழாவை நடத்தி கொடுத்த நம்முடைய சங்க தலைவர், உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை முன்னதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இத்தனை ஆசிரியர்கள் இருப்பால் ஆசிரியர்கள் வந்து எங்களை வாழ்த்தி அமைத்து என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ரிட்டையர்டான ஆசிரியர்கள் சார்பாகவும் எல்லாருக்கும் இந்த ஜேஎஸ்ஆர் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தேன். இந்த ஜேஎஸ்ஆர் கூட்டணியை பற்றி தாங்க அதுலேருந்து இதில் தான் இருக்கிறோம். அதனால் சாருக்கு இன்னும் அவருடைய சேவை தொடரணும், எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்கணும்னு நான் சாரையும் வாழ்த்துறேன். தேங்க்யூ. ஆண்டவரை கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எனக்கு ஜீவனை கொடுத்து உங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சது அவர் தான். அந்த வேலையை கொடுத்ததும் நான் இந்த கூட்டணி கொடுத்ததும் பெரிய விஷயம் அவர் தான். கூட்டணி இல்லாமல் தான் இருந்தேன். இந்த ஆசிரியர்களில் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா நான் தான் எல்லாமே எடுத்து செய்வேன். இளமை துடிப்பில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் நான் பார்த்துருக்குறேன். நிறைய ரெக்கமெண்ட் ஆகும்போது இன்றைக்கும் அதையும் நான் யோசிக்கிறேன். அங்கேருந்து பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பார்க்க போனால் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்கிறாங்க எல்லோரும். உண்மையாக கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஆசிரியர் தொழில் தான் ரொம்ப நல்ல மேன்மையான தொழில், மகிமையான தொழில், எல்லாருக்கும் உகந்தது, ஆசீர்வாதமானது. எல்லாம் படிச்சிருக்கு. எப்போ 1ஆம் வகுப்பு பள்ளின்னு சேர்ந்தோமோ 60 வயசு முடிய பள்ளியிலேயே ஓட்டியாச்சு. ஆனால் இன்றைக்கி நான் நம்ம செக்ரட்டரி சார் நம்மளை கூப்பிட்டு ரிட்டையர்ட் பீப்புளை கூப்பிட்டு ஹானர் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம தகுதிக்கு மீறி கிடச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாராட்டுதலை கொடுத்த நமது பொதுச் செயலாளருக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு, சாரோட அறிமுகம் எங்கள் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு அவர் வந்தபோது கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் எங்கள் சிபிஎஸ் நம்பர் வரலை. சிபிஎஸ் நம்பர் வராமே இருந்தது. அதோட டிடக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை. அப்போ தான் சார் வந்து ஒரு தடவை ஸ்கூலுக்கு வந்தப்போ சொன்னோம் இந்த மாதிரி. உடனே அடுத்த வாரமே நம்ம சென்னை போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அந்த சிபிஎஸ் ஆஃபீஸில் உட்காந்தோம். இந்த மாதிரி சிபிஎஸ் நம்பர் வரலை, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அம்மா வெண்மதி, அந்த அம்மா பேர். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் கையிலலாம் யாருக்கும் தரமாட்டோம், நீங்கள் போங்க, உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்புகிறோம் அப்படின்னா. சார் உடனே சொன்னார், நாங்கள் வந்து ஜேஎஸ்ஆர் கூட்டணியோட ஜெனரல் செக்ரட்டரி நான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த உட்காருங்க சார் அப்படின்னு சேரை போட்டு அடுத்த 2 நிமிஷத்துல அந்த ஃபைல் வந்துடுச்சு. பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், எதிர்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும், குடும்ப உறுப்பினர்களும் இங்கே கலந்துருக்கிறாங்க, அவர்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் ஜெகநாதன் சார் வந்து ஆண்டனி சார் சொன்ன மாதிரி தொடக்க காலத்திலிருந்தே நாங்கள் பழகி இருக்கிறோம். சிஆர்சி கூட்டங்களாகட்டும், மற்ற ட்ரைனிங் ஆகட்டும், சார் வந்து சோஷியல் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் நான் உட்காந்துருந்தேன். ஒரு சங்கத்தை அமைத்து அதை வழிநடத்தி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய விடாமுயற்சியை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே
தனி ஒரு மனிதனாக ஒரு சில நேரங்களில் நின்று இந்த கூட்டமே கூட அதற்கு ஒரு சான்று. அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அவர் நிர்வாக பொறுப்பு. அவரும் ஒரு தலைமை ஆசிரியராக அவருடைய நிர்வாகத்தில் எல்லா வேலைகளையும் சரியாக செய்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் ஏற்பாடு செய்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். எல்லாருமே நம்மளுடைய ஆசிரியர்கள் தான். இருந்தாலும் அவங்க என்னோட பணியாற்றுனதால் நாம் அவங்கள பற்றி கொஞ்சம் நல்லா டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்குறோம். மீது இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஆசிரியர்கள் தான். எனக்கு எல்லாருமே பழக்கமானவங்க தான். டொமினிக் சார் எங்கள் ஏரியாக்காரரு, அவர் அந்தோனி சார், எல்லாமே நாங்களாம் சிறு வயதுலேருந்தே எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களாம் என்னை பார்த்தவங்க. இவர் சார் அடிக்கடி நான் சாரை மீட் பண்ணுவேன். அவங்க சென்ட் சேவியர் சார், வெங்கடாச்சலம் சார் சொல்லவே தேவையில்லை. அவர் எங்கள் கணித ஆசிரியனுடைய அண்ணன் சொல்லுவேன் நான். எங்கள் பள்ளியினுடைய செந்தில் சார் பிரதர் சார் அப்படின்னுவேன். ஏன்னா அவங்க 2 பேருமே பார்த்தா கேரக்டர் வைஸ் 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. ரொம்ப நைஸ் மேன். அவரும் எந்த விதத்துலையும் ஒரு இது இல்லை. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஆசிரியருக்கு தகுதி என்னென்னா, நத்திங் இஸ் லாஸ்ட் வென் வெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல் அவர் இருப்பார். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான். அதனால் அவர் அதில் கொஞ்சம் அதுமாரி கொஞ்சம் நல்லா அந்த ஆசிரியர்னால அந்த பொலிவோடு அந்த இதோடு இருப்பார், நயத்தோடு இருப்பார் அவர். அதே மாதிரி நம்ம டீச்சர், அவங்கள டிஎல்சி டீச்சர் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கள நமக்கு அந்தளவுக்கு அவ்வளோ இதாக தெரியல. மற்றபடி எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன், எல்லாருமே பார்த்துருக்கேன். எங்கள் பள்ளியினுடைய ஆசிரியர் சாந்தி ஆசிரியர் அவர்கள் பரங்கிப்பேட்டை பிளாக்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கள் பள்ளிக்கு வந்தாங்க. ஆனால் ரொம்ப அமைதியான ஆசிரியர், இருக்கிற இடமே தெரியாது, ரொம்ப அமைதியானவங்க. ஒரு ஆரவாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நான் இருந்தேன்னா ஒரே ஸ்கூலில் இருந்தேன்னா ஒரே ஆர்ப்பாட்டமாக ஒன்று கத்தின்னு ஒரே இது பண்ணும். நம்ம மற்ற ஆசிரியர்கள் கூட அந்த மாதிரி இருப்பாங்க, பெண் ஆசிரியர் கூட. ஆனால் அவங்க அதில் ரொம்ப அமைதியானவங்க. அவங்களுடைய கடமையை அவங்க சரியாக செய்வாங்க. என்ன ஒரே ஒரு குறை, எங்கள் தலைமை ஆசிரியர் கூட அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, அவங்க இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நிறைவாக செய்து அனுப்பணும். அவங்களுக்கு கொடுத்து வைக்கல தலைமை ஆசிரியருக்கு. மற்றபடி அவங்க அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்வாங்க. காலையில் வருவாங்க, சைன் பண்ணுவாங்க, நேராக கிளாஸுக்கு போவாங்க, பாடம் தான் எல்லாருமே பசங்கள்கிட்ட இருப்பாங்க. நல்ல சிறப்பான பணி. அது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு இருக்க மாட்டுச்சு நம்ம ஸ்கூலுக்கு வந்தீங்க. 2 ஆண்டு. இந்த 2 ஆண்டும் அவங்க ஒரு ஓய்வு பெறப்போ ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரியே இல்லை, நல்லா இருந்தாங்க. இன்னைய வரைக்குமே அவங்க நல்லா தான் செஞ்சிட்ருக்குறாங்க. அது அது ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு வரம். அவங்க நீண்ட ஆயுளோட நல்ல உடல் சௌரியத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன்.